வணக்கம். நான் வதனிக்கண்ணன் ஊர்லேருந்து. நான் இதில மீன் பொரியல்ல ஊறுகாய் செய்திருக்கேன். அது எப்படின்னா, ஒரு சட்டி அடுப்பில வச்சுட்டு, அது சூடாயின பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, அது பிறகு ஒரு தேக்கரண்டி அளவு கடுகு போட்டு, அந்த கடுகு வெடித்த பிறகு, ஒரு தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகமும் போட்டு, கொஞ்சம் பொரிபட்ட பிறகு, சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிற உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு, அதை வதக்குறேன்னு சொல்கிறோம்னா கொஞ்சம் பொரி வர்ற மாதிரி வதக்கணும். அது பிறகு நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், நான் கொஞ்சம் கூட வெங்காயம் தான் பாவிச்சேன் நான். ஏன்னா இதுக்கு வெங்காயம் கூட போட தான் நல்லா இருக்கும். அந்த சின்ன சின்ன வெட்டி வச்சுருந்த வெங்காயம் போட்டு, அது பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருந்தான், அதையும் சேர்த்து நல்லா வதக்க வேணும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடத்தான் விட்டு வதக்கணும். ஆனால் நான் குறைய விட்டுனான். கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டால் கொஞ்ச நாளைக்கு வச்சும் சாப்பிடலாம். ஆனால் நான் எண்ணெய் பாவிக்க விருப்பம் இல்லாதால் நான் எண்ணெய் குறைய பாவிச்சேன் நான். அதோட ஒரு பெரிய ரம்பை இலையும் வெட்டி வச்சுருந்தேன் நான். அதையும் அதோடு சேர்த்து வதக்கினான். அதோடு நான் இப்போ ஒரு 4 தக்காளி பழம் நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு மேசக்கரண்டி தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு, ஒரு தேக்கரண்டி உப்பும் அதோட சேர்த்தேன் நான். இதில் 1/2 கிலோ மீன், 1/2 கிலோ தக்காளி பழம், 4 பெரிய வெங்காயம் தான் பாவிச்சிருக்கிறேன். அதால் நான் ஒரு மேசக்கரண்டி தூள் பாவிச்சேன் நான். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதுக்குள்ளே போட்டிருக்கிறேன், சேர்த்து நான். உரைப்பும் உப்பும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். இதை நல்லா தாளிக்க வேணும். எல்லாம் சவுஸ் மாதிரி வேற வேணும். நான் இப்போ இதுக்குள்ள ஒரு 3/4 தேக்கரண்டி வெந்தய பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்க்க போகிறேன். நான் வெந்தயத்தை வறுத்துட்டு அதை பவுடராக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3/4 தேக்கரண்டி அதில் சேர்த்து நான். அது ஒரு வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சவுஸ் நல்லா காய்ச்சிப்பட்டு இதாகின பிறகு தான் மீன் பொரியெல்லாம் சேர்க்க வேணாம். நான் மீனை முதல் நாள் இரவே பொரித்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு தான் இப்போ சின்ன சின்ன முள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான். இந்த மீன் அந்த கரையிற மீனாக இருக்கக்கூடாது. பெரிய மீனாகவும் அந்த கரையிற தன்மை குறைஞ்ச மீனாகவும் இருந்தால் தான் இப்படி நாங்கள் அடிக்கடி இப்படி கிளறியெல்லாம் செய்யக்கலாம், மீன் கரையாமல் இருக்கும், கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கும். இது ஒரு மாதக்கணக்காக வச்சு பாவிக்க போகிறேன்னா இதுக்கு நல்லெண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா சரி. ஆனால் நான் எனக்கு நாளைக்கு வச்சுருக்க வந்த வெயிலில் எண்ணெயும் கணக்கு பாவிக்க விருப்பம் இல்லைன்றதால் நான் குறைய பாவிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய மீன் பொரியல் ஊறுகாய் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.